இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமி அம்சத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சனியின் காரகத்துவத்தோடு இயங்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னா சூப்பராக பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் தான் திரவராஜா, உங்கள் நட்சத்திரநாதன் தான் ஊரே உலகமே பேசக்கூடிய ஆளாக மாறுகிறார். ஏன்னா 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பயிற்சி தன்னுடைய 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை நோக்கி, அதாவது தன்னுடைய 2ஆம் வீடு காலப்புருஷனுக்கு 12ஆம் வீட்டை நோக்கி சனி பயிற்சி ஆகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நட்சத்திரநாதன் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் உட்காந்துருக்க போகிறார். அது புனிதத்துவமாக இருக்கார். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க முடிச்சு மீனத்தை முடிப்பார். 29 வருடம் ஆகும் இந்த மாதிரி திரும்ப இந்த இடத்துல சனி அமர்வதற்கு. ஸோ இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான ஒரு அடுத்த அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அதுவும் போய் ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனம். என்னதான் 5ஆம் இடத்துல சனி இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில், கொஞ்சம் காதல் விஷயத்தில், கொஞ்சம் உணர்வுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே ஃபைன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவரிடம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட், அடுத்தவர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம சாதாரணமாக தான் இருப்போம். அவங்க ஏதாவது பேசி நம்மளை திட்டுவாங்க. நான் சாதாரணமாக தானேப்பா சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகும். ரொம்ப பணிஞ்சு போகிற மாதிரியான சில சினாரியோக்கள் வரும். அதே மாதிரி பயமுடுத்த சொல்ல நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். இது வரைக்கும் ஓகே. மார்ச் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சனியும் சூரியனும் ஒரு இடத்துல சேரும்போது அனுச நட்சத்திரக்கார அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா அது தேவையில்லாத பெரிய பிரச்சனை அளவில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நிறைய குலதெய்வத்துடைய ஆசி, நிறைய இறையருடைய ஆசி, இஷ்ட தெய்வத்துடைய ஆசி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்பாவின் உடல்நிலை மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதம். ஓகே ஃபைன். அதே மாதிரி வேலையில் இருந்த சுணக்க நிலை மாறும். ராகுவோன பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அடுத்த நட்சத்திரநாதன் ராசிநாதன் ஒரே இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் ராசிநாதன் ஒரே இடத்துல இருத்தல் அப்படின்றது ஒரு பலம் பொருந்தி அமைப்பை தான் கொடுக்கும். அது என்னதான் பகை, என்னதான் போர், என்னதான் அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் ஸ்பீட் கொடுக்கும். கொஞ்சம் நம்மளை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் கோவம் அதிகமாக வரும் இந்த. அதாவது ஒரு மாதிரி தேவையில்லாமல் டென்ஷனு, தேவையில்லாமல் கோவம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் லைட்டாக எட்டி பார்க்கும். ஏன்னா 5ல் சனி இருக்கும்போது மண்டை மூலக்குள்ளே உட்காந்து சனியோட கேரக்டர் அப்படியே 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் உட்காரும். ஸோ புத்திஸ்தானம் அப்படின்றது ரைட்டாக தப்பான்னு தெரியாமல் சில விஷயத்துக்குள் நம்மளை இறங்க வச்சோம். நான் நீங்கள் தப்புன்னு சொல்ல, சனியோட பிரச்சனை தான். ஆனால் சனி தான் பண்ணுறாரு நம்ம சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால் இப்போ எல்லோரும் யார் தெரிவாங்க? நீங்கள் தான் தெரிவிங்க. அப்போ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த மாதம் டக்குன்னு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மாதம் மட்டும் இனி வரக்கூடிய காலங்களே கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் மைண்டில் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தாட்டை நம்ம வர வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா சனி இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் மூலமாக நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்துட்டு போகலாம். கூட இருக்க தம்பி முறைகள் நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்துட்டு போகலாம். இல்லை வீட்டில் எல்லோரும் எடுத்தறிஞ்சு பேசணுன்ற எண்ணம் மேலோங்கலாம். இதெல்லாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். நான் இவ்வளோ பண்ணுறேன், என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு சுய பச்சாதாபம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போகிற மாதிரி சில சினாரியோ கிரியேட் ஆகி விடும். ஸோ அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் என்பது உங்களுடைய பொறுமைக்கான அளவீடு செய்யக்கூடிய மாதம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் போய் ராகுவோட பிடியில் இருக்கார். திரும்ப எகைன் ராசிநாதன் போய் சனியோட அமைப்புக்குள் சேர போகிறார். இதெல்லாம் அங்கே ஏற்கனவே சூரியன் வேற இருக்கார். கோவம், அதீத கோபம், தலைமைத்துவம் கிடைக்கலையேன்ற ஒரு வெறி, மதிக்காமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு செயல். சில சமயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு சின்ன கர்வம், இதெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். யாருக்கு? அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. வீட்டில் ஒய்ஃபு இல்லை மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் தான் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இல்லைன்னு தேவையில்லாமல் அப்புறம் அது பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சிறு தொந்தரவுகள், பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையேன்னு கொஞ்சம் கவலைப்படுறது, இயக்கப்படுறது. ஏன்னா பிள்ளைகளுக்கு புதன் வேற வக்கரமாக இருக்காரா, தொற்றுநோயாக வரக்கூடிய உபாதைகள் வரலாம். சளி, காய்ச்சல், ஃபீவர், தலைவலி, தொண்டை வலி, பேசுகிற பிரச்சனை. நம்மளுக்கே கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகும். கால் கிட்ட, கொஞ்சம் கழுத்துக்கிட்ட, மூஞ்சிக்கிட்ட ஸ்கின் அலர்ஜி ஆகுது. திடீர்னு பரு வர்றது, அந்த மாதிரி சின்ன நிகழ்வுகள்லாம் வரும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் என்பது கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதம். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மாதம். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் ஆர்கியூ பண்ணாலும் அந்த இடத்துல உங்கள் பேச்சு எடுபடாது.
அதே மாதிரி சூரியனுடைய சனி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவை நான் தானே சொல்ல முடியும். எந்த தப்பு பண்ணுறதா இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. இந்த 1 மாதம் கவனம் கவனம் கவனம். சும்மா நீங்கள் சுகர் பேஷண்ட் தான், சுகர் எடுத்து சாப்பிட்டாலும் மாட்டிப்பீங்க. புரியுதா? சுகருக்கே இந்த நிலைமைனா மற்றதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் வெளிச்சம் போட்டு காட்டுவார் சூரியன். கூட இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை என்பது எப்படா சனி மாட்டுவான்னு வெளிச்சம் போட்டு காட்டுவான். ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனம் இந்த தடவை. அரசாங்க உத்தியோகத்தில், மேலதிகாரி உத்தியோகத்தில், படிப்பு விஷயத்தில், உங்களுடைய ஃபைல் விஷயத்தில், வெளியூர் வெளிநாடும் போகக்கூடிய இடத்துல இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது 1க்கு 2 தடவை விசாரிச்சுட்டு அந்த இடம் சரியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பணம் கொடுக்குறதுல ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டி பணம் கொடுக்குறதுல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அனுச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய காலகட்டம். கணவராக இருந்தால் மனைவியோட உடலில், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடலில் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் நெஞ்சு பக்கத்தில் ஒரு மாதிரி வலி வர்றது, செஸ்ட்டு கிட்ட ஒரு மாதிரி பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் உபசமாக இருக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எனக்கு தான் தெரியுன்ற ஈகோ எட்டி பார்க்கும், செவ்வாய் எட்டி பார்க்க வைப்பார். இதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே வராது. ஓகே, கிளியர். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நான் ஃபஸ்ட்டா, நீ ஃபஸ்ட்டாக, வா பார்க்கலாமா சொடி போட்டு பார்க்கலாமான்ற மாதிரி கொஞ்சம் போட்டு படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அதனால் பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் தாறுமாறாக இருப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த புதனோடு சேர்ந்து இந்த ராகுடைய அமைப்பு ஒரு மாதிரி இருக்கிறது உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல இம்பாக்ட் பண்ணுதுன்ற பட்சத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. இது ஒரு மாதிரி சாமிக்கு விட்டுறலாம், என்ன பண்ணுறது? சாமியை வச்சுக்கட்டும். நம்மளே எவ்வளோதான் படித்து பார்க்குறது, படிப்பு ஏற மாட்டேங்குது. சொன்னால் வீட்டில் அம்மா தூக்கமாக வருது புக் எடுத்தாலே. அப்படி தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் நீங்கள் போட்டு திட்டாதீங்க. அனுச நட்சத்திரக்கார குழந்தைங்களையும் சரி, அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைங்களும் சரி, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, ஃபைன். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேற்கூறிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். எந்த தவறும் செய்வதன் முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள். ராகுவோடு கூடி இருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளோ நல்லா இல்லை. தேவையில்லாத பெயரை கெடுத்து விட்டு போயிடும், கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக்கும். நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லலை, நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு தோழியாக சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் அதோடு அதீதமாக அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரெண்டுமே இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தேவைப்படுது. திருமணம் அப்படின்ற இடத்துல இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரத்தான் போகுது. இப்போதைக்கு பெருசாக அதை எடுத்துக்கிட்டு அதில் டென்ஷன் ஆகி மண்டையை சூடு ஏற்றிக்காதீங்க. ஓகே, ஃபைன். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம், கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கும் உங்கள் துணைவியாருடைய விஷயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பிள்ளைகள் கொடுத்த கவலைகள் லைட்டாக எட்டி பார்க்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு மதிப்பீடு கொடுத்தோன்ற ஒரு நிம்மதியும் வரும். பிகாஸ் ஆஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் ராகு எந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷனாக இருக்கான்றதை பொறுத்து. அதே மாதிரி வியாபாரத்தில் வெற்றி, செய்தொழில் வெற்றி, எடுக்கிற எல்லா இடத்துலையும் வெற்றி தான். ஆனால் நம்மளா தேவையெல்லாம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி சினாரியோ. அப்புறம் உங்களை பிளேம் பண்ணுவாங்க, நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி. அதனால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. செவ்வாய் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடை கொடுப்பாரு, கொஞ்சம் எல்லாரும் என் வேகத்துக்கு வரணும் பாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் பாரு. சூரியன் புகழ் விரும்பி இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்றது நம்மளை எல்லாருமே துதி பண்ணிகிட்டே இருக்குன்ற மாதிரியான சினாரியோ கொடுக்கும். இது மனசு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இல்லாட்டி தேவையில்லாமல் யாருமே நம்மளுக்கு ஒரு கடுப்பு வரும், நம்மளை பார்த்தா யாருமே தான் ஒரு கடுப்பு வரும். வேலை பார்க்குற இடத்துல மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 10ல் ஒரு கேது இருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். 10ல் ஒரு பாவி இருக்கிறது பெட்டர் தான், பட் ஸ்டில் கேது இருக்காரு. அந்த வீட்டு அதிபதி ராகுவோட பிடியில் இருக்கார். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக, அதுவும் எக்ஸ்பெஷலி அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை, தாறுமாறாக பணம் வரதான் போகுது. கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். புதிய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான யோசனை வரும். இது வரைக்கும் பண்ணதை புதிய தொழில் பண்ணுவீங்க, அதன் மூலமாக ஆதாயம், அனுகூலம் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். சூப்பராக இருக்க போது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருட மார்ச் மாதம். ஓகே, நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய தாமரைப்பூ பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். நிறைய தாமரைப்பூ பார்க்குறது, சங்கு பார்ப்பீங்க. சங்கா, எஸ், திடீர்னு சங்கு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்ப்பீங்க. இல்லை சங்கு வாங்கி வைப்பீங்க. நீங்கள் போகிற கோவிலில் சங்கு தீர்த்தம் கிடைக்கும் உங்களுக்கு. சங்கோடு இந்த தடவை கனெக்ட் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அனுச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் சங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், சங்கில் ஏதாவது ஒரு உருளி வாங்குறது, ஏதோ ஒரு இடத்துல போகிற இடத்துல சங்கு பார்க்குறதுன்ற மாதிரிலாம் அமைப்பு இருக்கும். அப்போ என்ன, வருமானம் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கான இது வரைக்கும் கேட்ட நிலைமையை விட இந்த தடவை கொடுக்கறதுக்கு நான் தயாராகி விட்டேன், நீ கவலைப்படாத, மகாலட்சுமி சொரூபமான நான் உன் கூட தான் இருக்கேன், அம்பாள் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் அந்த தாமரை பார்த்ததும் சங்கு பார்த்ததும் அனுச நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படப்போகுது. ரொம்ப நல்லா இருக்கும், பெருசாக கவலைப்பட வேண்டாம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை கல்கண்டு போட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பணம் வேணும்னா தாமரை திரி போட்டு விளக்கேற்றக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லலிலிருந்து விடுதலை இந்த மார்ச் மாதம் 2026 வருடம்.